Hi guys, welcome to my channel. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் எலஸ்ட்ரி சாப்டர் 141 to 143 பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைரக்டா நம்ம வீடியோக்கு போயிடலாம். நம்ம டேரக்டா சாப்டர் 141க்கு போயிடலாம். ஸோ 141 போனோடனே இப்போ தான் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்ல பார்த்து நம்ம பிரின்சிபல் வந்து சும்மா பேசிட்டு இருக்கான். ஸோ பிரின்சிபல் வந்து என்ன பண்றான்னா நம்மளோட சின்ன கிட்ட என்ன கேட்குறான்னா இந்த மாதிரி அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளும் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் பண்றான்னா இந்த மாதிரி வந்து காய்ச்சல் வந்து இந்த மாதிரி ஹீல் பண்றான். ஸோ அதனால வந்து அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னோடனே பிரின்சிபலே வந்து சந்தோஷமாயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா அவங்க வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த செத்து போனானே அவனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. 1000 இருந்தாலும் வந்து நம்ம இதுல பார்த்தீங்கன்னா வந்து அவன் பவர்ஃபுல்லு. ஸோ அவன் இல்லாதது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். நம்ம வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி அவங்க 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான நியூஸ் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சீன்ல போட்டோனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மளோட ஜின்வோவ பார்க்க வராங்க. ஸோ ஜின்வோவ பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து, "ஏய் எப்படி இருக்கன்னு?" சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. ஸோ அந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம டேரக்ட்டா போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, "உன் பாடி எப்படி இருக்குன்னா?" நம்ம ஜின்வோவும் சொல்றேன், "நல்லா இருக்குது. என்னோட பவர் கோர் வந்து சரி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து நல்லா சரியாயிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா சிரிச்சுட்டு சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. "ஓ! நீ நல்லா இருக்கியா? சூப்பர்ரா!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா, நம்ம இந்த மாரி காய்ச்சல் வந்து இன்னும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்ச நாள் குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஜின்வோ சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களும் சரி, "ஓ! அப்படியா விஷயம்?" அப்படின்னோனே, "சரி நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து உங்கள கஷ்டப்படுத்திருக்குன்றான்." ஏன்னா இவன் வந்து உடம்பு சரியில்லாதப்ப பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் ரொம்ப ஒரு மாரி சோகமா இருந்தாங்க. அதுக்கு வந்து அவன் மன்னிப்பு கேட்கிறான். உடனே பார்த்தா, இது என்னடா நான்சென்ஸாட்ட பேசிட்டு இருக்க? இதெல்லாம் நீ வந்து சாரியெல்லாம் கேட்காத எதுவுமே இல்லாம, எந்த விஷயமே இல்லாமன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பட் ஆக்சுவலா பார்த்தா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப ஹோல்சமா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? அவனுக்காக வந்து நின்னு இந்த மாரிலாம் பண்றாங்க. ஸோ இந்த மாரிலாம் எனக்கெல்லாம் யாருமே பண்ணதே இல்ல. லெட்ஸ் பி ஹானஸ்ட் நான் வந்து 25 ஆயிடுச்சு. ஸோ எனக்கெல்லாம் இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததே இல்ல. உடம்பு சரியில்லாம நான் 2 மாசம் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2, 3 பேர் தான் வந்தாங்க. பட் வந்தும் கூட அவங்க என்கிட்ட இருந்து காசு தான் எதிர்பார்த்தாங்க தவிர, யாரும் எதுவுமே பண்ணல. ஸோ இந்த மாரி நான் பார்க்கும்போது பார்த்தா எனக்கு டக்குன்னு மெமரில வருது. ஸோ ஜினு இஸ் லக்கி மேன். ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாரி வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ இந்த கேரக்டருக்கு அந்த மாரி இருக்கு. ஸோ நான் வந்து என் கதைய பத்தி பேசாம நம்ம டைரக்ட்டா இதுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து என்ன சொல்றது? "ஓ! ஓகே. நான் வந்து இந்த மாரி காய்ச்சல் வந்து உன்னைய வந்து எப்படி வந்து ஹீல் பண்ணாங்க என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்றான்னா, "இந்த மாரி கைடன் தான் வந்து ஹெல்ப் பண்ணா" அப்படின்னு சொன்னோனே எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஓகே. ஓகே. கைடன் தானே. ஸோ கைடன்னால கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா, ஹி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவனும் வந்து என்ன சொல்றான்னா, ஸோ நம்ம கைடன் வந்து ஃப்ளாஷ்பேக் வரும். உன் கோர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீ ஏன் இன்னும் சோகமா இருக்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து காட்டுறதுக்கு என்னமோ இம்பார்ட்டன்டான விஷயத்த வந்து குடுக்க போறீங்க. நீங்க என்ன குடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் கிட்ட வந்து ஜின்வோ கேட்கறான். உடனே கைடன் என்ன சொல்றான், "டேய் நான் சொன்னேன்ல அது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்லன்னோனே" நம்ம ஜின்வோ என்ன சொல்றான்னா, "இல்ல பொய் சொல்லாதீங்க என்கிட்ட உண்மைய சொல்லுங்கன்னு" சொல்லி நம்ம ஜின்வோவும் சொல்றான். நான் தான் சொல்றேன்ல அது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல. நான் வந்து என்ன சொன்னேன்னா, நீ ஹீல் பண்ற மாரி இருந்தா நான் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றேன்னா, பூனையா மாறும்போது நான் பூனையா மாறும்போது அவன் பார்த்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொன்னான்னா, இந்த மாரி டீல் வச்சுக்கிட்டோம். என்னது? அப்படின்னோனே அவன் கேட்டான், "என்ன நீங்க டீலு? இந்த மாரி பூனையா அவன மாத்த போறீங்களான்னு?" கேட்குறான். நான் ஒண்ணும் பண்ணல. அவனே வந்து கேட்டான். இது வந்து நத்திங் தான். எனக்கு அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து இம்பார்ட்டன்டான விஷயமே இல்ல. அவன் கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன்னோனே, ஓகே அப்படின்னோனே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, என்ன இதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ரிவார்டா? நீங்க வந்து என்ன சொல்றது? நீங்க காட்டுல வந்து ஏமாத்திட்டீங்கன்னா, நான்லாம் ஏமாத்தல. அவனே வந்து டிசீவ் ஆயிட்டான். நான் டிசீவ் ஆகுறதுக்கு நான் எதுவும் பண்ணல. அதே மாரி பார்த்தா அவனுக்கு அது ஸ்கில் வேணும். நான் அவனுக்கு சொல்லி தரேன். அவ்வளோதான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேர்மையா வந்து அவன்கிட்ட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன்னா, அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து, அவனுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா இந்த ஸ்கில் பூனையா மாறுறது வந்து எனக்கு யூஸ்ஃபுல் இல்ல. ஸோ ஆனா அவனுக்கு நான் வந்து சொல்லி தரேன். இது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லன்னோனே, ஹிஹிஹின்னோனே, ஓன்னு சொல்லிட்டு ஜின்வோ கேட்கறான். ஸோ ஆக்சுவலா பார்த்தா கைன வந்து அவன் ஏமாத்திட்டான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட பெசன்ட்க்கு வந்துடலாம். பெசன்ட்க்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சூபின் வந்து எப்படி சிம்பூரம் மாறிட்டான். இந்த மாரி வேர்ல்ட் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாம் பார்க்க அழகா இருக்காங்க. காட்டலும் அழகா இருக்கான். கைனனும் அழகா இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அவ வெட்கப்பட்டுட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாரி காட்டல் வந்து உன் பிளேஸ்ல இருக்க போறானான்னு சொல்லிட்டு நம்ம சூபின் கேட்கறான். ஆமா கொஞ்ச நாள் இருக்க போறான்னோனே, சூப்பரு அப்ப வந்து நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. நான் வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருக்கா. ஸோ அவன் வந்து சைட் அடிக்கிறதுக்காக வரான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஊமின் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே சோகமா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஊமின் வந்து அவ்வளோக்கா பேச மாட்டான் நானு. ஸோ அதனால சைலன்ட்டா இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல காட்டுல வந்து என்ன பண்றான்னா, தியானம் பண்ணிட்டு அவன் பவர வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உடனே பார்த்தா காட்டுல மைண்ட் வைஸ்
ஏன்னா பூனையா மாற முடியல? என்ன ஆச்சு? நான் ஏதாவது தப்பா பண்ட்டானான்னு சொல்லிட்டு அவன் மண்டையில யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மாரி கைடன் எனக்கு சொல்லிக் குடுத்தான். இந்த மாரி தான் பண்ணா பூனையா மாறலான்ட்டு. ஏன்னா பூனைய என்னால மாற முடியலையா? நான் வந்து அவ்வளோதான் டேலண்ட் இல்லையா எனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஒரே மாரி பார்த்தீங்கன்னா வந்து அவன் ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் டிப்ரஷன் ஆயிட்டு சரி நான் வந்து ரஷ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் பொறுமையா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு மேல போயிட்டு இருக்கான். ஸோ மேல போகும்போது பார்த்தா இந்த மாரி கயிறு வந்து பூனை உடம்புல வந்து நக்கிட்டு இருக்கான். உடனே பார்த்தா, என்னடா இது உண்மையா பூனையா மாறிட்டானா? இவன் வந்து பூனைய மாதிரியே நடந்துட்டு இருக்கானே! உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கையில என்ன சொன்னா, "ஓ! நீ வந்துட்டியாடா! நல்ல டைமுக்கு வந்த." பூனைக்கெல்லாம் ஃபுட் போடணும்னு அவன் மொறச்சு பார்க்குறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றான்னா, சரி வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்றான்னா, மியாவ் மியாவ் மியாவ்ன்னு சொல்லிட்டு எல்லா பூனையும் வந்து இவன்கிட்ட வந்து கொஞ்சிட்டு இருக்குது. உடனே பார்த்தா அவனும் பூனைக்கு வந்து ஃபுட் போடுறான். வேற வழி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஃபுட் போட்டுட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னா, நான் எதுக்கு இந்த பூனைக்கெல்லாம் ஃபுட் போட்டுருக்கேன்? எனக்கு வேலை பொழப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைச்சுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கையில ஆரம்பிச்சு கொட்டாய விடுறான். இவன் வேணும்னு நம்மள வந்து வெறுப்பேத்துறான். பூனையா மாறிட்டேன்னு சொல்லிட்டு காமிக்கிறானா, இருடா நானும் பூனையா மாறுறேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தா அவன் வந்து வெளியில போயிட்டான் கோவமா. எதுக்கு பூனையா மாறுறதுக்காக வெளியில போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனோனே பார்த்தீங்கன்னா வந்து பொத்துக்குன்னு ஒரு கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு நடந்து வர மாரி சவுண்ட் வருது. உடனே பார்த்தா ஒரு பூனை நடந்து வருது. உடனே பார்த்தா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடுன்னு பார்க்குறான். உடனே பார்த்தா நம்மளோட அவன் வந்து பூனையா மாறிட்டு வெள்ள பூனையா மாறிட்டு வரான். "நான் பண்ணிட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, "டேய் காட்டுல நீயாடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடுன்னு கேட்குறான். "ஆமா நான் தான்" சொல்றான். இவன் பார்த்தா ஒல்லி பூனையா இருக்கான். ஒல்லி எலும்பு கூட தெரியுது. ஸோ அந்த மாரி ஒல்லியா இருக்கான். ரொம்ப கேவலமா இருக்கு இந்த பூனை லுக்கு. ஸோ நான் பார்க்க எப்படி இருக்கேன்னோனே, "நீ பார்க்க பூனை மாரி இருக்கன்னு" சொல்லி கையன் சொல்றான். "இல்ல, இல்ல நான் பூனை மாரிலாம் இல்லடா, பூனையாவே மாறிட்டேன்டான்னு" சொல்லிட்டு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான். என்ன சொல்றது? இந்த பூனை வந்து கேவலமா இருந்தாலும் சரி, நான் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமா மாட்டிருவேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம கையில என்ன சீக்கிரமா பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கையில நினைக்கிறான். இரு உன் காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம காத வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த காது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காது வந்து நல்லா இருக்கு. ஒரு காது வந்து கட்டையா இருக்குது. ஸோ அந்த மாரி கட்டானன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கேட்ஸ்ன்னுவாங்களாமா. ஸோ அப்படின்னா வந்து பூனைக்கு வந்து கொட்டைய வந்து எடுத்துருவாங்க. ஸோ இவன் வந்து கொட்டை இல்லாத பூனையா மாறியிருக்கான். ஸோ கொட்டை இல்லைன்னா அவனால குட்டி போட முடியாது. ஸோ தம்பி பெருசாகுமா என்னன்னு தெரியல. உடனே கையில வந்து ஷாக் ஆயிட்டான். கொட்டை இல்லாத பூனையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அத பத்தி அவனுக்கு வந்து என்ன சொல்றது? நம்ம கையில வந்து சொல்லவே இல்ல. ஏய்ன்னு சொல்றான். ஆனா அவன் வந்து அவன் என்ன சொன்னான், பூனையா மாறுன சந்தோஷத்துல வந்து இத மறந்துட்டான். கொட்டை இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணல. ஸோ உடனே பார்த்தா அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. ப்ரோ கொட்டை இல்லாம பூனையா? ஸோ அடுத்த சாப்டர் போயிடலாம். ஸோ அடுத்த சாப்டர் போனோனே வந்து அவனுக்கு வந்து அந்த கொட்டை இல்லாத விஷயம் வந்து தெரிய வந்துருச்சு. உடனே வந்து ரொம்ப சோகமா இருக்கான். உடனே பார்த்தா நம்ம கையில என்ன கேட்கறான், "டேய் நீ வந்து ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் சோகமா இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "சரி நான் வந்து நீ வந்து இந்த மாரி பூனையா சூஸ் பண்ணதுக்கு வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னு" சொல்லிட்டு அவனும் கைடன் நினைக்கிறான். ஸோ உடனே பார்த்தா கைடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுல கூப்பிடும்போது பார்த்தா, "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு கைடன் கேட்கறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நீ சைட் எஃபெக்ட்ன்னு சொன்னேனானே, அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டைம் வந்து ஒரு பூனையா மாறிட்டா, இன்னொரு பூனையா மாற முடியாது தானேன்னு" சொல்லிட்டு நம்ம காட்டுல கேட்கறான். உடனே பார்த்தா, "ஆமா உனக்கு எப்படி தெரியும்ன்றான். இல்லைன்னா நான் வேற பூனையா கூட மாறியிருப்பேன். இந்த குண்டு பூனைய விட்டுட்டு நான் வேற பூனையா மாறியிருப்பேன். என்ன பண்றது இந்த பூனைய தவிர வேற ஒரு ரோமத்துக்கு மாற முடியல" அப்படின்றான். உடனே பார்த்தா அவன் வந்து இந்த ஸ்கின்னி பாடி தான் வந்து என்கிட்ட இருக்கா, போச்சு, முடிஞ்சு போச்சு. சரி, நான் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வச்சு இந்த இது சால்வ் பண்ணுவேன்றான். என்னதான் சால்வ் பண்ணாலும் நம்ம என்ன சொல்றது, கொட்டை இல்லாதது வந்து எப்படி கொட்டை வர வைக்க முடியும்? அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தோணும். ஸோ, அவனும் வந்து கையில அதான் நினைக்கிறான். டேய் நீ என்னதான் மாட்டுனாலும் கொட்டை இல்லடா அவனுக்கு, கொட்டைய எப்படிடா உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவன் என்ன சொல்றான், நான் ஈலிங்க வச்சு நான் சரி பண்ணிடலான்ட்டு இருக்கேன். என் கொட்டைய வந்து சரி பண்ணிருவேன்றான். உடனே கையில வந்து என்ன சொல்றான்னா, உன் ஈலிங்க வச்சு எப்படிடா உன் ஈலிங் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அத ஈல் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லாத எப்படிடா ஈல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கைனன் கேட்கறான். உடனே பார்த்தா, "டேய் அத பத்தியெல்லாம் உனக்கு தெரியாது. நான் பண்ணுவேன்டா" ஹி ஹி ஹின்னு சொல்லிட்டு பார்க்கவே பாவமா இருக்குது இந்த பூனைய பார்க்கும்போது. ஐயய்யோ! இவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. மென்டல் ஆயிட்டா போலன்னு சொல்லிட்டு கைனன் நினைக்கிறான். ஃபுல்லா காமெடியா போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்வு வந்து ஆஸ்பத்திரியில இருக்கான். உடனே பார்த்தா கைனனும் காட்டுக்கு வராங்க. ஸோ "வந்துட்டியா? முடிச்சிட்டியாடா?" ஆமான்றா. "சரி நீ நேத்தோட இப்போ ரொம்ப நல்லா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், சரி டக்கு டக்குன்னு நான் பிஸியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட்டா வந்து இந்த விஷயத்துக்கு போயிடலாமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகேன்றோனே, உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல வந்து நம்ம சின்னுவாக்கு வந்து ஹீல் ஆயிட்டு இருக்கான். ஹீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. உடனே பார்த்தா நம்மளோட ஜின்னாக்கும் சரி, கோவும் சரி வந்துட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இந்த பவர காட்டுல வந்து இந்த மாரி ஜின்வோ வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கான் போலன்னோனே, நம்ம ஜின்னுக்கு அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து, "ஏய் கிட்" அப்படின்னா எஸ்ன்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நான் உன்னைய வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து நான் பண்ணாதன்னு சொன்னேன். நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்கன்றான்." ஸோ ஜின்வோ பார்த்தீங்கன்னா வந்து மெத்தையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவன் வந்து ஹீல் ஆகுறதுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கான். லைட்டா வந்து எனர்ஜிய யூஸ் பண்ணி ஹீல் ஆயிட்டு இருக்கான். உடனே பார்த்தா அவன் திட்டுறான். "நீ எதுக்குடா ஹீல் ஆகுறதுக்கு பண்ணிட்டு இருக்க? நான் சொல்லறதுக்கு முன்னாடி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்ப பார்க்கும்போது பொண்ணு மாரி தான் இருக்கா. செமையா இருக்கா, ஹாட்டா இருக்கான். சரி, ஆ அப்படின்னு சொல்லிட்டு சாரி கைஸ் அவன் அந்த லுக் வந்து என்னைய வந்து
மூட் ஏத்தி விட்டுருச்சு. சரி ஓகே. நம்ம வந்து டைரக்ட்டா வந்து சாப்டருக்கு போயிரலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் லைட்டா தான் பண்ணேன். எதுவுமே ஓவரா பண்ணல. சாரி அப்படின்றான். இனிமேல் வந்து என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்காம பண்ணாத. இந்த மாரி ட்ரெயின் எல்லாம் எதுவும் பண்ணாத. உன் ஃபோர் வந்து உடைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றான் அந்த காட்டுல. ஓகேன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி இப்ப வந்து நான் ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா, பண்ணு. ஆனா லைட்டா மட்டும் பண்ணு. நான் அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ரொம்ப பண்ணாதன்னு சொல்லுவா. அத பத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கதவு தட்டுறாங்க. கதவு தட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஜின்னுக்கு கோவம் வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கதவு திறக்கும்போது பார்த்தீங்கன்னா, வணக்கம் போடுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, சரி நாங்க 2 பேரும் வெளியில போறோம்னு சொல்லி கைடுன்னு சொல்லிட்டு போனா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜின்னுக்கும் அவனும் மட்டும் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஆமா இந்த மாரி அவன் என்ன சொன்னான், வெளில போயிட்டு வரோன்னோனே நம்ம கோ கேட்குறான், அப்படின்னா கைடன் திருப்பி வருவானான்னு சொல்லி கேட்குறான். ஆமா நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில போற வரைக்கும் கைடன் வருவாருன்றான். ஓகே, ஓகே. நல்ல சென்சை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம கோவ நெனைக்கிறான். ஸோ உடனே பார்த்தா ஜின்னன் கிட்ட வந்து நம்ம ஜின்னுவும் என்ன சொல்றான்னா, நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. என்னைய பார்க்கணும், வரணும்னு தேவையில்ல டெய்லியும் அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா அவன் ஷாக் ஆயிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? ஜின்னாக்கு வந்து டெய்லி வராங்க. நான் கூட 3 நாளா வரல அப்படின்னோனே அவன் வந்து ம்ஹ்ம் அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்னாக்கு என்ன சொன்னா, "நான் உன்கிட்ட வந்து ஒண்ணு சொல்றதுக்காக வந்தேன்" அப்படின்னுவான். இந்த மாரி வந்து அவாக்கின் அகாடமி இருந்துச்சுன்னா, அது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது 1 மந்த்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னாக்கு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "என்னது 1 மந்த்லயா?" அப்படின்னு சொல்லியிருக்கான். "இல்ல வெக்கேஷன் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்ப என்ன சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றாங்கன்னோனே, அதான் ஒரிஜினல் பிளானு. பட் இப்ப வந்து சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருக்கனால டக்குனு வந்து அவாக்கின் அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்திருக்குதுன்னா, "ஓ! அப்படியா விஷயம்?" அப்படின்றா. "நான் போலாம் வா. வந்து என் பவர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க." அதான் நான் போலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுவும் கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, "நீ போலாம். நீ உனக்கு பவர் இல்லாட்டி கூட நாங்க வந்து உன்னைய அனுப்பிச்சு விடலான்னு தான் பிளான்ல இருந்தோம். அதனால நீ கண்டிப்பா போலாம்ன்னு" சொல்லி ஜின்னுக்கு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கான். "தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட கோ என்ன சொல்றான், "இந்த மாரி உன்னைய டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதனால நான் வந்து வெளியில பேப்பர் ஒர்க் எல்லாம் இருக்கு. நான் வந்து அது சைன் போட்டு வந்துடுறேன்னு" சொல்லி நம்ம கோ போறான். உடனே பார்த்தா ஜின்னாக்கும் இவனும் மட்டும் தனியா ஒரு ரூம்ல இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தா ஜின்னாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே வந்து தேங்க் யூ அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இவன் வந்து அக்கா, செம்பை, ஜின்னக் சான், ஜின்னக்கு மேடம் அந்த மாதிரிலாம் சொல்றது இல்ல. பேர சொல்லி சொல்றான். ஸோ இதுக்கு முன்னாடி மேடம்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப பாரு ஜின்னக்குன்றான். ஸோ உடனே பார்த்தா தேங்க் யூன்றான். உடனே பார்த்தா எதுக்குன்னோனே, இந்த மாதிரி நீங்க வந்து என்னை டெய்லி பார்க்க வரீங்கன்னா, அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்றான். இந்த மாதிரி சின்வா வந்து எனக்காக வந்து நான் ஹீல் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து நெறைய பேர்கிட்ட வந்து உதவி கேட்டீங்களாமா அப்படின்னோனே, நம்மளோட ஜின்னாக்கு என்ன சொல்றான்னா, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. யாரா இருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன்றா. உடனே பார்த்தா நம்ம சின்மா என்ன சொல்றான், "இல்ல இந்த மாரி பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டாங்களாம்மா. நீங்க வந்து எனக்காக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு" சொல்லிட்டு நம்ம சின்னுவா சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவளும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி முழிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து காட்டல்ன்னு சொன்னாங்க. இந்த மாரி பெரிய குரூப்காரங்கலாம் வந்து ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. நீங்க எனக்காக நெறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நான் அப்ரிசியேட் பண்றேன் உங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே பார்த்தா அவளும் வந்து இவனும் சரி ரொம்ப எப்படி சொல்றது? வெட்கப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவளும் என்ன சொல்றான்னா, நானும் வந்து உனக்கு தேங்க் யூ சொல்ல விரும்புறேன்றான். எதுக்குன்னு சொல்லி நம்ம ஜின்மும் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "ஆ நீ வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டேன்னு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்றான்." ஸோ அப்படின்னா வந்து அவ சேடா இருந்திருக்கா. இந்த மாரி இவன் ரெக்கவர் ஆவாம இருக்கிறதுக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர்கிட்டயும் வந்து சன்ஷைன் ஆட்டம் அடிக்குது. உடனே பார்த்தீங்கன்னா ஜிம்மு வந்து ஆ ஜின்னாக் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ல வரான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோ வந்து கதவ திறந்துறான். கடந்துட்டு பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வரான். இப்ப நம்ம எல்லாம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டீங்களான்னு சொல்லி கேட்டா, இவங்க 2 பேரும் வெட்கப்பட்டுட்டு அப்படி இருக்காங்க. உடனே நம்ம கோ வந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அட பாவி! என்னடா ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஏதோ ஆயிருக்கும். நம்ம கோ வந்து தெரியாம வந்து கதவு திறந்துட்டு, ச்சே! இதுக்காக வந்து 100 எபிசோட் நம்ம வந்து வெயிட் பண்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ச்சை! ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, என்னடா இது டிஜிட்டல் கார் அப்படியே ஒரிஜினல் கார் மாரியே இருக்குது. ஒரிஜினல் கார் வந்து பிஎன்ஜிய வச்சுட்டு அப்படியே இங்க போட்டாங்க போல. ஸோ கார்ல வந்து நம்மள டிராப் பண்றான். ஒரு டைம் வந்து கார் மாறிக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் டைம் வேன் இருந்துச்சு. இப்ப கார் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேங்க்ஸ் வாவ்! அப்படின்றான். ஸோ என்னன்னா, "நீ 1 மந்த்தா வந்து இந்த மாரி வீட்லயே இல்லாம வெளியில இருந்திருக்க தானே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோ கேட்குறான். "ஆமா, என் கேட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது" சொல்லி நம்ம ஜின்னுவும் சொல்றான். ஸோ உடனே பார்த்தா, "நீ வந்து உண்மையாவே நல்ல ஓனர்டாப்பா" அப்படின்னு சொல்லி நம்ம கோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கோ என்ன சொல்றோம் 1 செகண்ட் சொல்லிட்டு பூனை ஃபுட் வந்து என்ன பண்றான்னா, நமக்கு ஜின்வாக்கு குடுக்குறான். "இது என்ன உண்மையாவே எங்கனக்கா?" அப்படின்னா, "ஆமா நீ வந்து 1 மந்த் கழிச்சு நீ போற. உன் பூனைகள்லாம் ரொம்ப உன்னைய பார்க்கறதுக்கு ஏற்கமா இருக்கும். நீ வந்து எம்ப்டி ஹேண்ட்ல போக்கூடாது. இந்த பூனை ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போ" அப்படின்றான்.
தேங்க் யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். இல்ல கவலைப்படாத டோன்ட் மென்ஷன் இட் அப்படின்னு சொல்லி நம்ம கோ வந்து சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து கைடன் வந்து வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கான். என்னடா பண்றாங்க அப்படின்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து இன்னொரு நாளைக்கு உன்னைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கோ வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ உடனே பார்த்தா குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு போனான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கைடன் நம்ம உள்ள போலாம் நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, காட்டுல உள்ள இருக்காரு அப்படின்றான். ஆமா உள்ள தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதவும் திறந்துட்டு வரான். கதவு திறந்துட்டோனே எல்லா பூனையும் வந்து நம்மளோட ஜின்மோ வந்து வெல்கம் பண்ணுது. அவனும் வந்து கட்டி புடிச்சிட்டு இருக்கான். ஐ மிஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா பூனை வந்து மிஸ் பண்ணுமா நம்மள. ஸோ நம்ம போனா கூட அது கவலைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் க க கட்டி புடிச்சிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கிஸ் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பூனையும் இருக்கா. ஆமா இது என்ன புது பூனையா நம்ம இருக்குது நம்ம ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பூனைய நான் பார்த்ததே இல்லன்னோனே பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து யாரும் இல்லடா காட்டுல தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடுன்னு சொல்றான். உடனே பார்த்தா காட்டுலா அப்படின்றான். ஆமா என்னடா ஆச்சு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா பசிக்குது அப்படின்றான். ம். காட்டுல நீங்களாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மோ வந்து யோசிக்கிறான். உடனே பார்த்தா ஆமா நான்டா அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன என்னைய ரெகக்னைஸே பண்ண முடியாது. நான் ஒரிஜினல் பூனையா மாறிட்டேன்டா. இந்த மாதிரி இருக்கும்டா அப்படி இப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஜின்மோ தான் நோட் பண்ணிட்டான். இந்த பூனைக்கு வந்து காதுல வந்து கட்டை இருக்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம க ஜின்மோ வந்து கைனன் கிட்ட சொல்றான். ஏங்க அவன் காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கைனன் வந்து ஒண்ணும் சொல்லாதடா கம்முனு கடடா இப்பதான் வந்து டிப்ரஷன்லேருந்து வெளியில வந்திருக்கான். எதுவும் காமிக்காதன்ட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு பசிக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி இன்னொரு பூனை என்ன பண்ணுதுன்னா, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சைகை காமிக்குது. உடனே பார்த்தா பூனை ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கான். போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம காட்டுல என்ன சொல்றான், "நீ வந்து எனக்கு பூனை ஃபுட் போடுற, எனக்கெல்லாம் போட மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, ஜிட்டு வந்து என்னது? சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டான். "என்னடா வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன என்னைய பார்த்தா உனக்கு பூனை மாரி தெரியலையா? உடனே பூனை ஃபுட் போடுறான். நான் ஒரிஜினல் பூனைடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான் காட்டுல. உடனே பார்த்தா, "இருங்க இருங்க உங்களுக்கு பிளேட் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு பிளேட்ட வந்து காமிக்கிறான். அந்த பிளேட் பார்த்தா பூ போட்டது இருக்குது. இந்த பிளேட் ஓகேவான்னு சொல்லி போனது கார்டர் என்ன சொன்னான், "ஓகே எனக்கு இது போதும்" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஃபோ நம்ம கையில நெனச்சா "ஒழுங்கா ஃபுட்ட சாப்புட்றா நாயே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் ஜின்மோ பார்த்தீங்கன்னா நெறைய பிளேட் எடுத்துட்டு வந்து காமிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு பிளேட் தான் புடிச்சிருக்கும் போல. ஸோ அந்த பிளேட்ல தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்டுல என்னன்னா, இந்த பூனை ஃபுட்ல வந்து எப்படி கையில சாப்பிடுறது? பூனை மாரி கையிலயே வாயிலேயே போட்டு திங்கிற மாரி சொல்லி யோசிச்சுட்டு தின்னுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, "என்னடா இப்பதான் நீ வந்து வெளியில போனன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள வந்து நீ பூனைக்கெல்லாம் ஃபுட் போடுறியான்னு" சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ உடனே பார்த்தா, "ஆமா சாரி நான் வந்து ஃபோன செக் பண்ணல. நீங்க ஃபோன் பண்ணத நான் பார்க்கலன்னு" சொல்லி ஜின்மோ சொல்றான். உடனே பார்த்தா எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்ஸ்கே எப்பயும் போல கைடனுக்கு வந்து சாக்லேட் வந்து வழங்கிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "ஏய் பூனைங்களா என்னடா பண்றீங்க? எப்படி இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு அவளும் வந்து சந்தோஷமா வந்து கேட்டுட்டு இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, என்னது நம்ம இடத்துல வந்து புது பூனை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த ஷூபின் வந்து நினைக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, அவனும் வந்து முறைச்சு பார்க்குறான் காட்டுல. "இது ஒண்ணும் இல்ல. இது புது பூனைடா." சரி நான் வந்து உண்மையாவே வந்து அந்த பூனைய பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குது. பார்க்க ரொம்ப ஒல்லியா இருக்கான். ஒண்ணும் கவலைப்பட வேணாம். இவளுக்கு வந்து எப்படின்னா ஃபுட் போட்டு நெறைய போட்டு நம்ம வந்து குண்டாக்கிடலாம் அப்படின்னா, 1000 இருந்தாலும் வந்து என்ன பண்றது? அவன் வந்து நியூட்ரல் ஆயிட்டான். அது வந்து கஷ்டமா தான் இருக்கும் இந்த பூனைக்குன்னோனே, அந்த காட்டுல வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டான். அந்த நியூட்ரல்னோனே. ஏன் நியூட்ரல் அந்த வார்த்தைய சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுருச்சு. பாவம் பூனைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலன்னா, "ஆ பாவம்டா அவனே வந்து ரொம்ப நொந்து போய் இருக்கான். அவன போய் ஏன்டா கலாய்ச்சிட்டு இருக்கீங்க?" அவன் திருப்பி சோகமாயிட்டான் காட்டுல. வேற வழியே இல்லையாட்டி இது வந்து அவன் மனசுல நினைக்கிறான், "இது ரொம்ப கேவலமா இருக்குது. செத்து போயிடலாம் போல இருக்குதுன்னு" சொல்லிட்டு அவன் காட்டுல நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட இவன பார்க்கலாம். சூபின பார்க்கலாம். ஸோ சூபின் இல்ல அவன் பேரு எனக்கு மறந்துருச்சு. ஸோ உங்களுக்கு மெமரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ அவன் அங்கிள பார்க்கலாம். சூசனோட அங்கிள பார்க்கலாம். இவன் இப்பதான் அவன் அண்ணங்காரன் செத்து போனான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து கதவு திறந்துட்டு வரான். ஸோ உடனே பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாரி அவாக்கின் அகாடமி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீ ஒண்ணும் பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்ல. நீ பார்ட்டிசிபேட் தே பண்ணாட்டி கூட நம்ம இது வந்து பரவால்ல. நம்ம பேர் வந்து ஆல்ரெடி கெட்டு போய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாரி அவாக்கி ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாரி தான் அவாக்கின் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லன்னு சொல்லி திருப்பி சொன்னான். உடனே பார்த்தா அவன் என்ன பண்றான்னா, "சூசன் நான் போறேன்" அப்படின்றான். ஏன்னு கேட்குறான். இந்த மாரி வந்து பேக்குகோ வந்து நம்ம குரூப் வந்து இந்த மாரி விஷயத்துல வந்து விட்டுட்டு குடுக்கக் கூடாது. நான் போறேன். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பேர் வந்து கெட்டு போயிருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே பார்த்தா அவன் என்ன சொல்றான், "அதனால தான் நான் போறேன். நான் இப்ப வந்து பேகுகோக்கு வந்து பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் கொண்டு வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ இந்த குரூப் ஆல்ரெடி நாசமா தான் போயிருச்சு. ஸோ உடனே பார்த்தா ஓகேப்பான்றான். அவன் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். "இல்ல என் அப்பா செத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவக்கின் கூட. ஆனா அத பத்தி யாருமே பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என் அங்கிள் கூட அவ்வளோக்கா கண்டுக்கல. இதுக்கெல்லாம் நான் வந்து பழி வாங்குவேன். ரிவெஞ்ச் எடுப்பேன்."
அதுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து அவாக்கின அகாடமிக்கு போயிட்டு நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த சூசன் சொல்றான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.